இந்த வருஷத்தோட பெஸ்ட் டாப் 10 ஹாரர் மூவிஸை பார்த்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஓரளவுக்கு சுமாரான படங்கள் தான் வந்திருக்கு. அதனால ரொம்ப ஃபில்டர் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்பர்ஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம அப்படியே சொல்றோம். ஒரு 10 படம் சொல்றோம், பாருங்க. Bring Her Back. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஹாரர் மூவி. இது வந்து 2 பேர் வந்து ஒரு குழந்தை தத்து இருப்பாங்க. ஒரு அம்மா வந்து அங்க பார்த்தா அங்க இன்னொரு குழந்தை இருக்கு, ஒரு அமானுஷ்யமான ஒரு குழந்தை. என்ன அது பண்ணதுன்னே தெரியாது, என்ன நடக்குது, ஒரு விசித்திரமான ஒரு வீடா இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப பயந்துட்டா இருப்பாங்க. அங்க அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடக்கும். அதெல்லாம் என்னன்னு ரொம்ப வந்து சொல்லியிருப்பாங்க. இதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஜம்ப் ஸ்கேரு இந்த மாதிரி வந்து டெம்ப்ளேட் மேட்டர் எதுவுமே இல்லை. ரொம்ப மெதுவா ஒரு ஸ்லோபானா இருக்கு இந்த ஹாரரு. ஒரு நல்ல படம். இது ரொம்ப வந்து ஆர்டிஸ்டிக்கான படம். ஆமா, ஒரு நல்ல டைரக்டர் வருது. டாக் டு மீ எடுத்தவர் தானே அது. அடுத்தது பாத்தீங்கன்னா சரண்டர்னு ஒரு படம் வந்தது. சேம் இதே மாதிரி ஒரு அட்மாஸ்பியரிக் படம் தான். இந்த மாதிரி படங்கள் வந்து பாக்குறவங்க கொஞ்சம் பேர் நிறைய பேர் இருப்பீங்க, கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருப்பாங்க ஒரு ஃபாலோவர். கண்டிப்பா அந்த படம் அவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் படங்கள் இந்த மாதிரி காஞ்சரிங் இந்த மாதிரி இருக்காது. நல்ல ஹாரர் மூவி. சொல்ற படம் மேக்ஸிமம் எதுவும் ஜம்ப் ஸ்கேர் கிடையாது. ஆமா, அதை நீங்க வந்து அடுத்தது பாடி ஹாரரான அக்லி ஸ்டெப் சிஸ்டர் நல்ல ஹிட் அடிச்சது. ஒரு சூப்பர் படம். சிண்டலா ஸ்டோரியை வந்து அப்படியே டார்க்கா சொல்லியிருக்காங்க. சிண்டலாங்கிறது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டார்க் பண்ணிருப்பாங்க. மிஸ் பண்ணா பாருங்க. இது தலைவனோட சின்னஸ் ரயன் கோக்லர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஐடியாலஜி உள்ளவர். அவர் படங்கள் தொடர்ந்து நீங்க பார்த்தா தெரியும். ஃப்ரூட் ஹில் ஸ்டேஷனு, அப்புறம் வந்து வீடு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மாத்தி சொல்லியிருப்பாரு. அந்த காலகட்டத்துல வந்து பிளாக் பீப்புள்ஸ் வந்து ஒரு வில்லனா காமிச்ச ஒரு ஹாலிவுட் சினிமாவை அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாத்திருப்பாரு. அந்த பிளாக் அமெரிக்கன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ட்ரைனரா ஒரு ஸ்டாலன். அதாவது அவர் வந்து ஃபர்ஸ்ட் ராக்கில வந்து வில்லனா காமிச்சரோட பையனுக்கு வந்து இவர் ட்ரைனிங் கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த ஐடியாலஜியை மாத்தி அந்த போக்கையே மாத்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயமுள்ள ஆளு. இவரோட சின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மேட்னஸான படம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல தானே பார்த்தோம். தியேட்டர்ல பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா. மியூசிக் தான் மெயின் இந்த படத்துல. ஹாரர் வந்து ஹாரர் எப்படி காமிச்சிருக்காங்க. அப்ப வந்து பிளாக் பீப்புள் மேல ஒயிட் பீப்புள் செலுத்துற அந்த 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 அதுதான் பேய். அவங்க ஒயிட் பீப்புள தான் பேய காமிக்கிறாங்க. ஜிம் க்ரோ லா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஒரு பேயா ஹாரரா இருந்துச்சு பிளாக் அமெரிக்கன்ஸ். அதான் இதுல காமிச்சிருக்காங்க. இதுல சாங்ஸும் பாத்தீங்கன்னா ஒயிட் பீப்புள் சாங்ஸ், பிளாக் அமெரிக்கன் சாங்ஸ் அப்படி பிரிச்சிருப்பாங்க. அது ஒரு சீன்ல வந்து எல்லாருமே பாட்டு காட்டி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஷோ தான். அது பயங்கரமா இருக்கு. அது வந்து சூப்பரான படம். தியேட்டர்ல வந்துட்டு பாத்துருக்கோம். கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய படம். இதுல வந்து செட்டிங் அந்த காலகட்டத்துக்கே போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சூப்பரான படம். அடுத்தது இன்னொரு பாடி ஹாரர் டுகெதர். என்ன ஒரு படம், என்ன ஒரு எக்ஸிகியூஷன் இது. அந்த 2 பேரை வச்சு அந்த படம் ஃபுல்லா ஓடும். அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து எப்படி அந்த லவ் வச்சிருக்காங்க. அந்த லவ் வந்து அடுத்தது எப்படி அவங்க 2 பேருக்குள்ளே தேருது. அந்த லவ் வந்து அது ஒரு 2 பேரும் ஒருத்தர் அந்த மாதிரி சிவசக்தி மாதிரி தான் அந்த கான்செப்ட். தீமே அப்படிதான். அதாவது என்னன்னா அந்த பழைய நம்ம படம் ஒண்ணு, அசாமிஸ் படம் ஒண்ணு இருக்கு, ஆமிஸ்னு. வந்து ஒரு லவ் எந்த அளவுக்கு போகணும் அந்த படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த டுகெதர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க விருப்பம் இல்லாம சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரிதான் போகும். ஒவ்வொரு சீனும் நல்லா பண்ணிருப்பாங்க. நல்ல ஒரு என்ன ஒரு இது வந்து என்ன ஸ்டோரி. இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஹாரர் படங்க. இது வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் தெரியலன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல நடிச்சவங்களும் வந்துட்டு ஹஸ்பண்ட் வைஃப் சூப்பர் ஆக்டர். வைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஆமா ஆமா ஆமா, அது வந்து சூப்பரான படம். மிஸ் பண்ணாம பாருங்க நீங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பெனியன் பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்கிற டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் அந்த படம் பேசுது. இப்ப அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஹியூமன் கிடையாது, அது வந்து ஒரு ரோபோ. அந்த மாதிரிதான் அந்த படம் போகும். அது எந்த அளவுக்கு தாங்கும் அந்த மாதிரி வச்சுக்குவான் அந்த பொண்ணை. அவனோட எல்லா டார்க்கான இதையும் வந்து அவன் மேல செலுத்துவான். அந்த புள்ள மேல அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவான். அந்த ரோபோ வந்து அந்த டாக்ஸிக் ஒரு மனுஷனோட டாக்ஸிக் தான் அந்த ரோபோவே தெரிச்சு ஓடுது. அந்த மாதிரி தான் அந்த படம் இருக்கும். ஒரு சூப்பரான படம், செம்ம கண்டென்ட் உள்ள படம். அந்த படம் பாருங்க, நல்லா தெரிக்கும் இல்லையா? ரத்தம் தெரிக்கும். ஃபுல்லா படம் அப்படிதான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா குட் பாய். இது வந்து அது பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி யோசிச்சிருப்பானுங்க. அதாவது ஹாரர் வந்துட்டு ஒரு நாயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஹாரர் ஒரு அனிமல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹாரர் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு பேய் வந்து வரும்போது மிருகங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும் சொல்லுவாங்க. அதாவது பறவை சவுண்ட் விடுறது, மாடு கத்துறது, நாய் குறைக்கிறது. அந்த மாதிரி வந்து அவனோட ஓனரை வந்து ஒரு நாய் காப்பாது. அந்த நாயோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த படமே இருக்கும். பேய் தெரியும். ரொம்ப சூப்பரா படம். இந்த அதர்ஸ்னு ஒரு படம் நீங்க பாத்துருப்பீங்க. அது வந்து வேற மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த படம் இருக்கும். அந்த மாதிரி இது
ஒரு சூப்பரான ஒரு அட்டெம்ப்ட் செம படம். அதையும் நல்லா இருக்கும் படம் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் அனிமல். இது பாத்தீங்கன்னா ஒரு சுறா, ஒரு சைக்கோ பொண்ணு தள்ளுவான், சுறாக்களுக்கு இரையாக்குவான். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு படம். அது நல்ல படம், என்டர்டைன்மெண்டா போகும். நல்ல ஹாரர் எஃபெக்ட் உள்ள படம், சூப்பரா இருக்கும் அந்த படம். வித்தியாசமான ஒரு ஹாரர் படம் தான் அது. அதாவது பேய் இல்லாம இது வேற மாதிரி ஒரு ஹாரர், ஒரு ஸ்லாஷர் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாலோ ரோடு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் தான். இது வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு போகும், அது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த பேரண்ட்ஸ் வந்து தேடி போவாங்க. அண்டர் த ஷேடோ எடுத்தவர் தான் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அண்டர் த ஷேடோ டைரக்டர். ஆனா இது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பாயிண்ட், ஒரே ஏரியா, காருக்குள்ளதான் நிறைய டைம் போகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி ஒரு படம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் கேட்கும், அந்த கார்ல இருக்கிற போன்லயே பேசிட்டு போவாங்க, அந்த வாய்ஸ் கேட்கும், அதை கேட்டுட்டு அந்த பிள்ளைய தேடி போவாங்க. அங்க பார்த்தா இவங்களுக்கு வேற ஒண்ணு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆள் 2 ஆளு இந்த மாதிரி கம்மியான ஆட்களை வச்சு எடுத்த படம். அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம் நீங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறதா, அவங்க பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்கிறதா படம் ஃபுல்லாவே இருக்கும். கடைசியில அவங்க பிள்ளையை பார்ப்பாங்க, அங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதான் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட். இது வந்து ஹாரரை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுதான். ஆனா இது வந்து சில பேருக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு பிடிக்கல. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனா ஓகே தான் இந்த படம். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த கிலர்மோ டெல் டோரோட பிராங்கென்ஸ்டைன் அந்த நாவலை வந்து பேஸ் பண்ணி எடுத்த படம் அது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த செட்டிங்கு, அந்த கேமரா ஒர்க்கு, அந்த டெவிலோட அந்த பார்வை, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாவே அந்த திங்கோட பார்வையில தான் இருக்கும். அந்த பேர் இருக்காது அதுக்கு. அதாவது ஒரு மனுஷனை வந்து திருப்பி உயிர் கொடுத்து இது பண்ணி, ஒரு பிராங்கென்ஸ்டைன் தான் வந்து அந்த உயிர் கொடுத்து திருப்பியும் உயிரோட வர வைப்பாரு. ஆனா அது வந்து அன்பு கிடைக்காம அது திருப்பி ஏங்கும். அந்த மாதிரி வந்து இவர் வந்து அதை வந்து ஒரு மனிதனாவே மதிக்க மாட்டாரு. படைச்சது மேலேயே வந்து இவருக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லாம இருப்பாரு. அந்த மாதிரிதான் இருக்கும். அது வந்து ஒரு லவ்வை தேடி வந்து பல இடத்துக்கு போய் அந்த மாதிரி போகும். கடைசியில வந்து இவனையே வந்து பழிவாங்க வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையை நீங்க எங்காச்சும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம், நிறைய பார்த்துருப்பேன். எந்திரன் அது கூட இந்த மாதிரி கதை தான். ஏன்னா இந்த மேரி ஷெல்லி நாவல் இது வந்து 18th century அப்போ எழுதின, 19th century சாரி அப்போ எழுதின ஒரு நாவல். பல படங்கள் அடிச்சுட்டாங்க. அதனால வந்து நம்ம இப்ப இது பார்க்கும்போது ஒரு சாதாரண கதையா இருக்கலாம். ஆமா, கரெக்ட். அந்த மாதிரி இந்த படம் போச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரிதான் போச்சு. ஒரு ஆஃபா தான் இருந்துச்சு எனக்கு. கிலர்மோ டெல் டோரோட அந்த கிராஃப்ட்னால இந்த படம் நல்லா இருக்கு. மற்றபடி வந்து ஒரு பழகின கதை. அதாவது நிறைய படம் அடிச்சனால நாவல் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். அது வேற வழியில அப்படிதான் எடுத்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் வந்து சொல்றோம். ஏன்னா வெப்பன்ஸ் வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது மேக்னோலியா அந்த மாதிரி படங்களை வந்து வச்சு இது ஹாரரை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ண படம் தான். ஆனாலும் இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டான படம். இப்ப வந்து ரீசெண்டா வந்த படத்திலேயே அது வந்து ஏன்னா வந்து இந்த படம் வந்து நம்ம நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஹாரரா இருந்துச்சு. அதாவது இந்த ஹாரர் எதனால உருவாச்சுன்னு ஒண்ணு காமிக்கும் போது அது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் இந்த படம் ஏமாற்றம் தான். ஆனாலும் இந்த படம் வந்து நல்லா ஹிட் அடிச்சது, தியேட்டர் ஃபுல்லா இருந்துச்சு. அதனால வந்து இந்த படத்தை வந்து ஸ்பெஷல் மென்ஷனா கொடுக்குறோம், அவ்வளவுதான்.